கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போ வீட்டிலையே நெய் எப்படி உருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம டெய்லியும் பால் காய்ச்சும் போது மேலே வர ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நிறைய அந்த மாதிரி ஆடை சேர்ந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா மேலே வெண்ணெயாக மிதக்கும். அதை எடுத்துட்டு வெளியே வச்சிங்கன்னா ஒரு உருக்கிட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். அதையும் ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக நமக்கு கிடைக்கும். இதை வச்சு இப்போ நம்ம நெய் எப்படி உருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அந்த வெண்ணெயை இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்படியே அடுப்பில் கொஞ்சம் சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வரும். இது தனியாக முழுசாக பிரிஞ்ச உடனே நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கட்டியாக போட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிட்டு இப்போ நெய் கிடைக்க போகுது. பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ தான் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. நம்ம இன்னும் முழுசாக பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா வாசமாக நெய் உருக்கும் போது வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம முருங்கை இலையும் கொஞ்சம் உப்பு கல்லும் போட்டு கையில் கசக்க போகிறோம். கசக்கிட்டு போட்டோம்னா நல்லா நெய் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா கருவேப்பிலை கூட போடலாம். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். நெய் முறியறதுக்காக இப்போ நம்ம நெய் முறியறதுக்காக நம்ம இப்போ முருங்கைக்கீரை இலையை போட போகிறோம். இந்த மாதிரி போட்ட உடனே அது கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். அப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் கொட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நெய் ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு துண்டு சின்னதாக வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி வச்சிட்டோம்னா நெய்யெல்லாம் ஓரமாக வந்துடும், கசடெல்லாம் தனியாக போயிடும். அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.